Hi guys, welcome to SQL series. ஸோ இன்றைக்கி SQL சீரீஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா delete ஆப்ரேஷன். ஸோ ஒரு டேபிளில் இருக்கிற வேல்யூஸை எப்படி delete பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு டேபிளில் வந்து ஒரு தப்பான டேட்டாவை என்ட்ரி பண்ணிட்டீங்க, ஒரு டேட்டா பேஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு டேட்டாவே ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து delete ஆப்ரேஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த delete ஆப்ரேஷன் நம்மளுக்கு வந்து 3 queries இருக்குது. என்னென்னா delete, truncate அண்ட் drop. ஸோ delete, அடுத்ததாக ட்ரங்கேட், அண்ட் ட்ராப். ஸோ இந்த 3 யூஸ் பண்ணுமே நம்ம delete ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த delete query எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு டேபிளில் பர்டிகுலர் ரோவை மட்டும் delete பண்ணணும். அதாவது உங்களுக்கு டேபிள் வேணும், அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வேணும், ஆனால் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து ஐடி நம்பர் 2 ராகுல். ஸோ அவர் வந்து ஒரு தப்பான டேட்டாவை என்ட்ரி ஆகிடுச்சு, எனக்கு அவர் வந்து காலேஜ் விட்டு போயிட்டார், அவருடைய டேட்டாவே எனக்கு வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய நேமை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம delete query யூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் ட்ரங்கேட் எதுக்குன்னா, இப்போ இந்த ஓல்டு பேட்சே எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 2026 பேட்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அந்த பேட்சில் இருக்க யாருடைய டீட்டெயில்ஸுமே இனிமேல் தேவைப்படாது. ஸோ நான் வந்து அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவை ஃபுல்லாக delete பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ட்ரங்கேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரங்கேட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, எனக்கு வந்து இந்த டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அந்த காலமில் என்னென்ன டேட்டா டைப்லாம் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரீடிஃபைன்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் அந்த டேபிளில் இருக்கிற யாருடைய ஒட்டுமொத்த டேட்டாவுமே நம்மளுக்கு இருக்காது. ஸோ எந்த ரோஸுமே நம்மளுக்கு இருக்காது. ஆனால் டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் மட்டும் நம்மளுக்கு அப்படியே இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம அடுத்ததாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இதே டேபிளில் நம்ம புதுசாக டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அடுத்த பேட்ச் வராங்கன்னா அவங்களுடைய டேட்டாவை இதே ஃபார்மேட்டில் நம்ம என்டர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரங்கேட் யூஸ் ஆகுது. ஸோ அடுத்ததாக ட்ராப். ஸோ இந்த ட்ராப் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு வந்து அந்த டேட்டா பேஸ்லேருந்து அந்த டேபிளையே தூக்கிடும். ஸோ இதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸில் உங்களால் அந்த டேபிளை பார்க்கவே முடியாது. ஸோ இப்படி delete ஆப்ரேஷன் 3 விதமாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அது ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு delete. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு செலக்டிவான ரோவை நம்ம வந்து delete பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன delete பண்ண போகிறேன் அப்படின்னா, delete ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் எந்த டேபிள்லேருந்து delete பண்ண போகிறேன்னா அதை முதல்ல நான் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ delete ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் என்ன delete பண்ண போகிறேன்னா, இந்த 6 ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு வேணாம். நான் முன்னே சொன்ன மாதிரி ஐடி நம்பர் 2. ஸோ இங்கே நான் வந்து ஐடி டிஃபைன் பண்ணிக்கிறேன். வேர் ஐடி ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ என்ன ஆகுன்னா, எனக்கு ஐடி நம்பர் 2ல் இருக்கிற எந்த டேட்டாவுமே எனக்கு இனிமேல் இருக்காது. ஸோ வேர் ஐடி ஈக்குவல் டு 2வை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐடி நம்பர் 2வே காணும். ஸோ 1 இருக்குது, 3 இருக்குது, 4, 5, 6 இருக்குது. ஸோ ஐடி 2ல் இருந்த டேட்டாவை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதே 2ன்ற இண்டெக்ஸில் நம்ம வேறு ஒருத்தருடைய டேட்டாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து delete ஆப்ரேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இது வந்து பர்டிகுலராக delete அப்படிங்கிற queryக்கு. ஸோ அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இதே delete வந்து நீங்கள் மல்டிபிள் ரோஸை நீங்கள் வந்து delete பண்ணுவோம். இப்போ நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரு ரோ மட்டும் delete பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் வந்து மல்டிபிள், எனக்கு வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி தான் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு ஐடியில் இருக்கிற டேட்டாவே எதுவுமே வேணாம். ஐடி ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வந்து எனக்கு வேணாம். ஒரு ஈவெண்ட் நடக்க போது எனக்கு அதில் ஐடி ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா வேணாம். ஸோ மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ delete ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி. ஸோ இங்கே ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட் எடுக்கிறோன்னா, மல்டிபிள் ரோஸை செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐடி சூஸ் பண்ணிங்க, ஐடி வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ ஒருத்தரை delete பண்ணால் நம்ம ஒரு ஐடி தான் கொடுக்க முடியும். இதே நீங்கள் டிபார்ட்மெண்ட் சிட்டியில் எடுத்திங்கன்னா, இப்போ நான் வந்து சிட்டி ஈக்குவல் டு சென்னைன்னு கொடுத்தேன்னா, சென்னையில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவும் delete ஆகிடும். இதே நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி எடுத்தேன்னா, யாரெல்லாம் ஐடியோ அவங்களோட டேட்டா delete ஆகிடும். மார்க்ஸ் வந்து நான் 19 கொடுத்தேன்னா, யாரெல்லாம் 90 மார்க்ஸ் எடுத்துருக்காங்க அவங்களோட. ஸோ ஒரு மல்டிபிள் ரோஸ் வந்து நீங்கள் செலக்டிவாக delete பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ப்ரைமரி கீயை எடுக்காமல்
மற்றதாக இருக்கிற காமனான கீஸை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா delete ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி. ஸோ ஐடியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மொத்த டேட்டாவையும் நம்மளுக்கு இப்போது வரப்போகுது. ஸோ பெண்டிங் இருக்கிறது இந்த 2 ரோஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சிங்கிள் ரோ டெலிட் பண்ணுறதுக்கு ப்ரைமரி கீ யூஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க மல்டிபிள் ரோவை டெலிட் பண்ணால் நம்ம ப்ரைமரி கீ இல்லாத மற்ற வேறு காலமில் இருக்கிற நேமையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து delete query எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்ததாக ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ட்ரங்கேட். ஸோ இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் ஒரு டேபிளை பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட பெண்டிங் இருக்கிற டேபிள் இப்படி தான் 2 ரோஸ் இருக்குது அண்ட் 6 காலம்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ என்னுடைய டேபிள். இதை நான் வந்து ட்ரங்கேட் பண்ணுறேன். ட்ரங்கேட் டேபிள். ஸோ நான் ஒரு டேபிளே ட்ரங்கேட் பண்ணுறேன்னா ட்ரங்கேட் டேபிள்னு கொடுத்துட்டு, ஸோ இதுதான் ட்ரங்கேட்டுடைய சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் ட்ரங்கேட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக டேபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு டேபிளை தான் டெலீட் பண்ண போகிறோம். அதனால் ட்ரங்கேட் டேபிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எந்த டேபிள்? ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டேபிளோடைய ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற டேட்டா எதுவுமே ரிமைன் ஆகலை. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் செலக்ட் ஸ்டார்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நான் டேபிளோடைய ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த டேபிளில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே டெலிட் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன காலம்ஸ் இருக்குது, அந்த காலமில் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்பை நம்ம இன்சர்ட் பண்ண முடியும், அடுத்ததாக நல் வேல்யூஸ் என்ன இருக்குது, ஸோ கீ என்ன, ப்ரைமரி கீ என்ன, ஸோ அந்த டேபிளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும்னா இதே நேமில் நான் மறுபடியும் ஃப்ரம் 0லேருந்து நான் மறுபடியும் டேட்டாஸை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ட்ரங்கேட் டேபிள். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டேபிள் உங்களுக்கு தேவை, ஆனால் அந்த டேபிளில் இருக்கிற யாருடைய டேட்டாவுமே உங்களுக்கு தேவையில்லை. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ட்ரங்கேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து ட்ராப் டேபிள். ஸோ ட்ராப் டேபிள் நான் எந்த டேபிளில் ட்ராப் பண்ண போகிறேன்னா அந்த டேபிளோட நேம் கொடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டே வரல, ஏன்னா அந்த டேபிளே அந்த டேட்டாபேஸ் காலேஜுன்ற டேட்டாபேஸ்லேருந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிளை நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதோடைய ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிஇஎஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஇஎஸ்சி இல்லை டிஸ்கிரைப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளோடைய ஸ்ட்ரக்சரை வியூ பண்ணுறதுக்கு, அதோட ஸ்ட்ரக்சரை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அன்னோன் டேபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து எரர் வருது. ஏன்னா நான் டேபிளை டெலிட் கம்ப்ளீட்டாக அந்த டேபிளே எடுத்துட்டேன். அடுத்தது நான் அதோட ஸ்ட்ரக்சரை வியூ பண்ணும்போது எனக்கு அப்படி ஒரு டேபிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்குது.